வெல்கம் டு மாமாஸ் மஞ்சிஸ். இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி தான் செய்ய போறேன். என்னடா இவர் பிரியாணி செய்யறதுன்னு பார்க்காதீங்க, ஆனா பிரியாணி நான் ரொம்ப நல்லா செய்வேன். பெருசா இதெல்லாம் செய்யணும்னு ஒன்றும் இது கிடையாது. சீக்கிரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்துல சுவையான மட்டன் பிரியாணி செய்யணும். எனக்கு சமையல்லாம் செய்ய வராதுங்க பெருசா. அம்மா சொல்லி கிச்சன் பக்கம் போனது கிடையாது. அம்மா சிக்கானது தான் அந்த கிச்சனுக்கே வந்து சமைக்க ஆரம்பிச்சேன் நானே. ஏன்னா வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே சமைக்க ஆரம்பிச்சேன் ஒன்று தான். ஆனால் ஒரு நாள் நானும் மட்டன் பிரியாணி செஞ்சேன். அம்மா ரொம்ப நல்லா இருக்குதா, என்னோட இன்னும் நல்லா செய்யறேன்னு சொன்னாங்க. சரி இதை ஒரு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. வீடியோ பண்ணி உங்களுக்கு போடுற பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்கா, நான் வெங்காயத்தை அறுத்து வச்சுட்டு இருக்கிறேன் பொடியா. ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸ் தான். ஒரு 6 தக்காளிங்க, 600 கிராம் மட்டன். இது லெக் பீஸ்ல வாங்கினேன். ஆனா மட்டன் பிரியாணின்றது வந்து ஷோல்டர் பீஸ்ல செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு வித்தியாசமா செய்யலாம் தான் இதுல வாங்க. ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன், இது ஒரு 600 கிராம். கொத்தமல்லி, புதினா, இது ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துருந்தேன். பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தனியா பவுடரு. இதில் அடிஷ்னலாக ஒன்று பண்ணிக்கிறேன், சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா அம்மா சாம்பார் பொடி போட்டு தான் எனக்கு செஞ்சு காட்டினாங்க இதில். அதனால சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா, ஆச்சி பிரியாணி மசாலா தான் போட்டிருக்கேன். அப்புறமா மிளகா பொடி, இது ஆச்சி மிளகா பொடி தான். சாம்பார் பொடி மட்டும் அம்மா போனது தான் சாம்பார் பொடி. இது பிரிஞ்சல ஒரு 4. இது நான் சுருள் பட்டை எடுத்திருக்கேங்க. அப்புறமா ஒரு 8 ஏலக்காய், 8 லவங்கம், கல்பாசி கொஞ்சம் தான் போடணும், அதிகமா போடக்கூடாது. கல்பாசி, மராட்டி மோகு 2, தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். கீ கொஞ்சம் வச்சிருக்கேன், தயிர், எண்ணெய். இப்போ 2 ஸ்டவ் பற்ற வைக்க போறேங்க. ஒன்றுல கறியை வேக வைக்க போறேன், இன்னொன்னுல வந்து பிரியாணியை செய்ய போறேன். ஒன்று வெந்துன்னு இருக்கும், இன்னும் செஞ்சுட்டு போறோம். பாருங்க எப்படின்னு. ஸ்டவ் பற்ற வச்சலாமா? குக்கரை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். கறியை உள்ள போடணும். இப்போ கறி வேகிறதுக்கு இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவு, ஒரு பீஸ் சுருள் பட்டை போடுறேன். இப்போ இவ்வளோதான் போட போறேன். இல்லை அப்புறம் தேவையான உப்பு போட்டுறேன். மூடிட்டு விசில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் இதை பற்ற வச்சிருவோம். எண்ணெய் வந்து ஒரு கப் ஊற்றிடலாம். நம்ம ஒரு கப் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். இஞ்சலை போட்டுருவோம் ஃபர்ஸ்ட். இந்த சுருள் பட்டையும் போட்டுருவோம். கல்பாசி இதெல்லாம் ஒன்றா போட்டு வதக்கிடுவோம்.
இதெல்லாம் பொரியணுன்ற அளவுக்கு காத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கொத்தமல்லி புதினா ரெண்டையும் போட்டு வதக்கி இப்போவே பிரியாணி வாசனை வந்து பாருங்க. எல்லாரும் வெங்காயம் தான் போடுவாங்க. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி புதினா தான் போடுவேன். அம்மா எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படி தான் செய்ய முடியுங்க. அதுதான் நல்லா டேஸ்டாக வருது. நான் ஹோட்டலில் எவ்வளோ ஹோட்டலில் சாப்பிட்டு பார்த்தேன், ஆனால் இந்த டேஸ்ட் வரலைங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி செஞ்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுருவோம். தண்ணி சூடு பண்ணிப்போம். ஒன்றில் 1/2 மணி நேரத்தை செய்யணுன்னாக்கா 2 ஸ்டவ் 10 நிமிஷம் செய்யணும். அதனால தண்ணியை சூடு பண்ணி வச்சுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டுருவோம். இப்போ கொத்தமல்லி வெங்காயம் வதங்கி போச்சு. என்ன பண்ண போறோம்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கலக்கிறோம். இதுக்கு 600 கிராம் ரைஸுக்கு நம்ம போட பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் தான். அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது. போட்டுட்டு நல்லா இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம் ரெடியா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி போச்சு. இப்போ மிளகாத்தூளை போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, தனியா பவுடர், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம், ஏன்னா தீஞ்சிடும். நல்லா பொரிஞ்சிருந்தோம். தக்காளியை போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தக்காளியை செய்யலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் தயிர் போதும். அதிகமாக போட்டால் புளிப்பாடும். இப்போ வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா டேஸ்ட்டு ஒரு தனியாக இருக்கும். இதை உடைச்சி போட்டுக்கலாம், இதில் கீட்டியும் போடலாம். இது அவசரத்தில் செய்கிற பிரியாணினால எல்லாம் இப்படி செய்யலாம். இப்போ நல்லா வந்து தக்காளியெல்லாம் வதங்கிச்சு. இந்த மாதிரி எண்ணெய் மேலே வரும்போது நம்ம கறி போட்டுப்போம். கறியில் இப்போ 3/4 கப் ரைஸ் போட்டிருக்கோம்னாக்கா ஒரு 1.5 இது நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு அதாச்சும் 2 கிளாஸ் அரிசி போட்டாக 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 4 கிளாஸ் அரிசி போட்டால் 8 கிளாஸ் ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசி போட்டால் 2 கிளாஸ் ஊற்றணும். அந்த மாதிரி. இப்போ நான் இதில் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சூப்பை ஊற்றிடுவோம். ஒரு கிளாஸ் சூப் ஊற்றியாச்சு.
இப்போ 2 கிளாஸ் ரைஸ் இருக்கிறதுனால நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற வேண்டியது இது. இப்போ உங்களுக்கு அரிசியாக வேணுமெந்தாக்கா நிறைய வேணுமெந்தா அளவா 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம், 4 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொல கொலன்னு வேணுமா, மெதுவாக சாப்பிடணுன்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொச்சிச்சு ரைஸ் போட போகிறேன். இது நான் ஜீரா ரைஸ் போடுறதுனால 2 கப்பு ரைஸ்க்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இதே நீங்கள் பாஸ்மதியில் செய்கிறதுனாக்கா 2 கப்புக்கு 3 கப்பு தான் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி நல்லா கொச்சிச்சு. கொஞ்ச நேரம் தம் போட்டு மூடிடலாம். நல்லா கொச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கலரிட்டு கொஞ்சம் மேலே கொத்தமல்லி தூவிடுவோம். இப்போவே நல்லா வேகணும். இப்போ தம் போட்டு மூடி போட்டு தண்ணி எவ்வளோ சிம்ல வச்சிடலாம். சிம்ல வச்சுட்டு அது சிம்லே வேகும். சிம்ல விட்டுட்டாக்கா பிரியாணி ரெடி. அரை மணி நேரத்தில் சுவையாக பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பாருங்க. ஆயிடுச்சு, பிரியாணி ஆயிடுச்சு. கமகமன் ஸ்மெல் வருது. ஃபைனலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி வந்து பிரியாணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சும்மா லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த இட்லி இறங்குற வரைக்கும். இது அம்மாவுக்கு செஞ்ச பிரியாணி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். பிரியாணி டேஸ்ட் எப்படி பார்த்துக்கலாம். இப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு பிரியாணி வந்துருக்கு. கறி நல்லா பூ மாதிரி வந்துருக்கு பார்க்கலாம். அம்மா செஞ்சு கொடுத்த பிரியாணி பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒன்றுனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வீட்டில் அரைச்சி செஞ்சு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கும். கடையில் வாங்க நல்லா இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் வராது. இதெல்லாம் அம்மா செஞ்சு கொடுத்ததால வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டாந்து செஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.